ஒரு ஓப்பன் கப்பையோ அல்லது பாட்டிலையோ எடுத்துக்கோங்க. இந்த கப்பை தலைகீழ தண்ணியில் ப்ளேஸ் பண்ணால் தண்ணி அந்த கப்பில் ஃபில் ஆகுமா? ஆகாது. சரி, கொஞ்சம் லைட்டாக டில்ட்டு பண்ணால் பபிள்ஸ் வெளியே வரும். இப்போ தண்ணி ஃபில் ஆகுமா? எஸ். இது எதனால்? இன்ஃபேக்ட் கப்பை தலைகீழ தண்ணியில் வைக்கும் போதும் அதில் காற்று இருந்ததால் தண்ணி கப்பில் என்டர் ஆக முடியல. கப்பை கொஞ்சம் சாய்ச்சி வைக்கும்போது காற்று பபிள்ஸ் வழியாக வெளியேறி அந்த காற்று இருந்த இடத்துல தண்ணி நிரப்ப முடிஞ்சுது. ஸோ ஏர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். காற்று எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது. காற்றுக்கு ஷேப்போ கலரோ கிடையாது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட்டு. பூமியை சுற்றி ஒரு தின் லேயர் ஆஃப் ஏர் இருக்குது. இது பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதை தான் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காற்றை நம்மளால் உணர மட்டும்தான் முடியும். சின்ன கான்செப்டாக இருந்தாலும் புரிஞ்சு படிங்க, பிடிச்சி படிங்க. சில கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது இன்னும் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு கான்செப்டோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.